உங்களோட ஹேருக்கு ஒரு சூப்பரான க்ரோத் கொடுத்துட்டு உங்களோட ஹேரை சில்க் அண்ட் ஷைனிங்காக மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதுக்காக நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் அது பாயில் பண்ணுறதுக்கு. இதுக்கிடையில் 3 வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கி அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பாயில் ஆகி வந்திருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி தான் ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு எக் ஒயிட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 3 செய்கிற மிராக்கிள் வந்து செம்ம ரிசல்ட் தரும் நமக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே விசிபிளாக நீங்கள் சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு முன்னாடியே தலையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். செம்ம